ஓ அன்பானவர்களே, உங்களோடு நான் இந்த கொக்கிக்குமார் பற்றி நான் கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், கொக்கிக்குமார் எனக்கு தெரியாத ஒருவர். நான் ஒரு நாளும் அவரை கண்டதே இல்லை. ஒரு நாள் இரவு போல், இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் நடந்த சம்பவம், இரவு போல் ஒரு மெசஞ்சர் வழியாக எனக்கு ஒரு கோல் வந்தது. அண்ணா நான் கொக்கிக்குமார் கதைக்கிறான் அப்படி என்று சொன்னார். சரி, என் மகன் என்ன பிரச்சனை, என் கோல் எடுத்தீங்கன்னு கேட்க, நான் உங்கள் வலைதளத்தை பார்த்தேன் அண்ணா, உங்களுக்கு கஷ்டத்தை, உங்களுக்கு கால் எப்படி போனேன்னு கேட்டார். அவன் நான் முள்ளிவாய்க்கால் மகன் என்று சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் அவர் சொன்னார், உங்களுக்காகத்தான் வாழ துணிஞ்சிருக்கிறான்னா, சாவு வந்தாலும் உங்களுக்காக வாழுவேன், ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்ய வேணும். என்ன உதவி வேணுமென்று நீங்கள் கேளுங்கோ. அப்போ என்னுடைய டாக்கெட் எல்லாம் ஒரு ஆட்டோ வேணுமென்றது தான். அப்போ இந்த டீசல் ஆட்டோ ஒன்று பெட்டி உள்ள ஆட்டோ ஒன்று வேணுமென்றது தான் என்னுடைய நோக்கம். யார்கிட்ட கேட்டாலும் அதை தான் கேட்குறேன். அப்போ அவர்கிட்டையும் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசையும் இல்லை மகன், எல்லாம் முடிஞ்சுது. நான் காயப்பட்டு அடுத்தது காலையும் இழந்துட்டேன். இனி ஒரு ஆசையும் இல்லை. எனக்கு தகுதி என்று சொன்னால் ஆட்டோ ஓடலாம், அது மட்டும்தான் எனக்கு தகுதி இருக்குது. அதை ஏழுமா தம்பி என்று கேட்டேன். நிச்சயமாக அடுத்த மாதம் உங்களுக்கு ஆட்டோ எடுத்து தருவாண்ணா. 8ஆம் மாதம் எனக்கு ஆட்டோ எடுத்து தரதான். 7ஆம் மாதம் இல்லை, 8ஆம் மாதம். அவர் ஒரு கிளப்பு வச்சுருக்கிறாராம். அந்த கிளப்போட கதைச்சி அதுக்குரிய பொறுமதியை தந்தா நீ வாங்குவியான்னு கேட்டார். நான் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு, இப்போ அது கோல் எடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே தான் அந்த சம்பவம் நடந்த ஒரு இரவு போல் எடுத்திருந்தார். மெசஞ்சர் வழியாக எடுத்த போது தான் கொக்கிக்குமார் என்று சொல்லி சொன்னார். ஆனால் எனக்கு தெரியாது, கொக்கிக்குமாரை எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது என்று சொன்னார். அப்போ ஒரு எனக்கு தெரியாமல் உங்களென்று சொல்ல, அவர் அந்த முகமூடி அணிஞ்ச ஒரு ஃபோட்டோவை எனக்கு போட்டிருந்தார். இதை பாருங்கண்ணா, இப்படி ஒரு ஆளை கண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கொண்டு அனுப்புனார். அப்போ நான் பார்த்தேன். அப்போ அவர் இப்படியே தானே முகமூடி கொண்டு தானே பேசுவார் எல்லாத்துலேயும். அப்போ அவரோட முகம் உண்மையிலே தெரியாது. அப்படி இருந்தபோது தான் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஏற்கனவே இப்போ ஒரு நாளைக்கு முதல் இப்படி ஒரு ஆள் மரணத்தை சந்தித்தார்ன்னு சொல்லி போட்டிருந்தேன். அது பொய் என்று சொல்லி நிஜமானது. இப்போவும் இந்த சம்பவத்தை அரைஞ்ச உடனே நான் பொய் என்று தான் நினைச்சேன், உண்மையாக நினைக்கல. ஏண்டா இப்போ சமூக வலைத்தளம் ஒரு தினம் பிடிக்கல என்று சொன்னால் பொய்யாக இப்படியெல்லாம் செய்கிறது தானே என்றது பொய் என்று தான் நான் நினைச்சேன். ஆனால் உண்மை சம்பவத்தை நினைச்ச உடனே நெஞ்சை வெடிச்சு போயிட்டு, எனக்கு கரம் பிடிச்சி நடத்த போகிறேன்னு சொல்லி பேசின ஒரு ஜீவன் என்னை விட்டு போகுதுன்னு சொன்னால் வேதனையாக இருக்காதா சொல்லுங்கள். நான் ஒரு அங்கவினன், எனக்கு ஒரு கால் இல்லை, பொய்க்கால் தான், நடக்க முடியாத ஒருதன், மற்ற காலும் இயலாத நிலையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய நண்பர்களோடு பேசியிருக்கிறேன். இந்த சமூக வலைத்தளம் ஊடாகத்தான், முகம் தெரியாதவர்கள் தான் கன பேர் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள், பேசியிருக்கிறேன். ஆனால் கொக்கிக்குமார் போல் அந்த வீரமான பேச்சுடையவனை நான் காணலை. வீரம் செறிந்தவனாக பேசுவான். அடுத்தது தமிழன் வாழணும் என்று சொல்லி அவனோட உள்ளத்தில் நினைச்ச ஒருவனாக இருக்கிறான். அதால் தான் இந்த சதி நடந்திருக்க வேணும் அவனுக்கு. இப்போ இன்றைய நாளில் தான் கேள்விப்பட்டோம், விஷம் கொடுத்து தான் கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி. அந்த விஷம் கொடுத்தவர்கள் 40 நாளில் அவங்களும் அழியத்தான் வேணும். அவங்க நினைக்கலாம் நம்ம தப்பிடுவோம் என்று. இல்லை, இந்த பூமியில் அவங்க அழியத்தான் வேணும். ஆனால் கொக்கிக்குமார் இப்போ 40 நாளில் அவங்க, நீங்கள் அறிவிங்க, நிச்சயமாக அதே விஷயம் அவங்களை அழிக்கும். கொக்கிக்குமார் ஆத்ம சாந்திக்காக என் தலையை தாழ்த்தி அவரை நான் போற்றுகிறேன். கொக்கிக்குமார் ஒரு மாமனிதர் மட்டும் இல்லை, ஒரு மாவீரனும் கூட. ஏண்டா வீரஞ்செறிந்த பேச்சினால் அவன் அநேக பிரச்சனைகளை உலகுக்கு அறிவிச்சிருக்கிறான். தமிழனுடைய பிரச்சனை, தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழன் வாழ்கிறதுக்கு கொண்ட ஒரு நாடும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எல்லா நாட்டிலையும் அடிமையாகத்தானே தமிழன் இருக்கிறான். தமிழன் போராடியும் தமிழனை அழிச்சிட்டாங்க. தமிழன் போராடாமல் இருந்தாலும் தமிழனை கவனிப்பார் யாரும் இல்லை மகன். ஒரு குப்பை கூட ஏற்காத ஒரு சூழ்நிலையில் தான் உலகத்தில் இருக்கிற தமிழன் எல்லாரும், நான் தொடங்கி சகல தமிழனும் குப்பையில் போட்டாலும் குப்பையும் நம்மளை அங்கீகரிக்கிற அளவுக்கு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த கொக்கிக்குமார் தம்பி, அதாவது சஜித் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும். அவருக்கு விஷம் வைத்தவர்கள் ஆத்மா சாந்தி அடையக்கூடாது, நரகத்துக்கு போக வேணும்.
ஆனால் சீக்கிரமாக நடக்க வேணும். அதுவும் அவருடைய 45 நாள் 40 நாள் என்னுடைய டார்கெட். 45 நாளுக்குள்ளே அவங்க நிச்சயமாக மரணத்தை சந்திப்பாங்க. எனக்கு நீங்கள் அறிவிங்க.